வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது இந்த உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வேலைவாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது 12வது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி வந்து 15,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு லாஸ்ட் டேட் 6/6/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எழுதணும். ப்ரோக்ராம் ஆஃபீஸராக அல்லது வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது வந்து எழுதணும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும், ஒட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அதாவது உங்களோட நேம் வந்து கேபிட்டல் எழுதணும். உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னது, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக எழுதுங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைனா இதை வந்து டேஷ் போட்டுக்குங்க. சிக்னேச்சர் லாஸ்ட்டாக வந்து பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். தென் இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இதை பற்றி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து தான் வந்து இந்த துறையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் சேலரி உங்களுக்கு 34,755 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 13,240 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட்டாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு www.tngov.in இந்த வெப்சைட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது tsdcpimms.tn.gov.in இந்த வெப்சைட்லையும் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 6/6/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சால்டேட் பேமெண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் அல்லது சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து போதுமானது. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் வந்து இருக்கும். ஸோ அது பெரிய லெவலில் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்காது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதை தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் த போஸ்ட் பை டிக் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ இதில் வந்து எதில் நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க. ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ், ஸோ இது அதாவது சென்னையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். Place by posting will be Directorate of Children Welfare and Special Services number 300 புருஷைவாக்கம் ஹை ரோடு, கெலிஸ், சென்னை 6010 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க tsdcpimms.gov.in இந்த வெப்சைட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.